அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதையும் வாங்குவீங்கன்னு சொல்லலை, ஒரு டைரக்ஷனை மட்டும் தான் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ நீங்க படிச்ச பேட்டர்னா இருக்கலாம், பிரைஸ் ஆக்ஷனா இருக்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், ட்ரெண்ட் லைன்ஸா இருக்கலாம், எனி ட்ரெண்ட் லைன்ஸா இருக்கலாம், எது மேட்ச் ஆகுதோ அது கூட அது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் எதையும் பார்க்க மாட்டோம், மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம அணுகிறோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு நியூஸ் என்ன வருது எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம போடுற மேக்ஸ்ல அது ரெஸ்பெக்ட் ஆகும். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம கொடுக்கறது ஒரு அடிஷ்னல் டூல் தான். நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் இதெல்லாம் வைத்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எங்க என்ட்ரி எடுக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு முதல்ல ரீட்டைல் ட்ரேடர், ப்ரோ ட்ரேடர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொசிஷன் எப்படி பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 3,27,000 கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க. நேத்து அவங்க ஏகப்பட்ட நிறைய, இதுக்கு முன்னாடி 5 லட்சம் சம்திங் இந்த மாதிரி இருந்தது தான் நான் நினைக்கிறேன். அதுல இருந்து எல்லாம் பாதி கான்ட்ராக்ட் இது பண்ணி இப்ப செல்லிங்கே 1 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லுக்கே வந்திருக்காங்க, சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதே ப்ரோ ட்ரேடர் பாருங்க, செல்லிங்ல இருந்து குறைச்சிட்டு அப்படியே அவங்க ஒரு 70,000 கான்ட்ராக்ட் பைக் வந்திருக்காங்க. எஃப்ஐஏ 3,12,000 அவங்க செல்லிலே தான் இருக்கிறாங்க. ஒரு 29,000 கான்ட்ராக்ட் மட்டும் தான் பைக் வந்திருக்காங்க. டிஐ ஸ்மால் குவான்டிட்டி, அதை விட்டுருங்க. இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்ல, ப்ரோ ட்ரேடரும் ரீட்டைல் ட்ரேடர். ரீட்டைல் ட்ரேடர்ங்கிறது நம்ம, ப்ரோ ட்ரேடர் எவ்வளவு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, சேஞ்சஸ். அதே ரீட்டைல் ட்ரேடர் சேஞ்சஸ். அப்போ மார்க்கெட்ல பெரிய இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இருக்கலாம். ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ள தான் சுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பொசிஷன் லைவ்ல பில்ட் ஆகும். இதை வைத்து பார்த்தா இது நேற்று முடிந்து போன டேட்டா. ஓகேங்களா? லைவ்ல வரும்போது உள்ள நிறைய இது வந்துச்சுன்னா ஒன்றும் அது மூமெண்டம் வேற மாதிரி இருக்கும். அப்போ இது ஒரு அடிஷ்னலா கன்சிடர் பண்ணலாமே தவிர எப்பயுமே ரீட்டைலர் தான் லாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற போல பார்த்து ஒரு ட்ரேட் பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு எதுக்கு வருவோம், இல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு. இன்னைக்கு 26,100 புட்டு 78 ரூபீஸ்க்கு எப்போ அந்த இடத்துல போய் இங்கிருந்து போகும்போது இது ரெசிஸ்டன்ஸா எடுத்ததுன்னா மார்க்கெட்டு அப்சைடு செல்லும். இதை பிரேக் பண்ணி சப்போர்ட்டா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். அப்போ 26,100 புட்டு 78 ரூபீஸ் வரும்பொழுது உங்க டிசிஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுல அது 78 பிரேக் பண்ணிடுச்சா, இல்ல அது கீழே தான் இருக்கா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிருச்சா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேக்ஸ் அடிப்படையில தான் கண்டுபிடிப்போம். இங்க இருக்கிற ஒரு லைனை போட்டு கிடையாது. ஏன்னா சில நாள் மேலே இருக்கும் அது ஃபால்ஸா இருக்கும், கீழே விடும், கீழே இருக்கும் ஃபால்ஸா இருக்கும், தூக்கிடும். இப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ரைக் இதை பிரேக் பண்ணா ஒரு இடத்துல போயிட்டு எகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும், ஆர் அதை பிரேக் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். அதே அங்கிருந்து கீழே வந்தாலும் ஒரு வேலை சப்போர்ட் எடுக்கணும், ஆர் அதை பிரேக் பண்ணி கீழேயும் போகணும். அப்போ ஒரு வேல்யூ கிடையாது. இந்த இடம் வரும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான் நம்ம கொடுக்குறது. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக தான். யூடியூப் இந்த மாதிரி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி பப்ளிக் டொமைன்ல கொடுக்கறது, யார் கொடுக்கறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்கறதையும் சேர்த்து தான் சொல்றேன். போஸ்ட் மார்க்கெட் பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.